இன்று நாம் ஆதியாமம் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கவனியங்கள். ஆதியாமம் 14:21. சோதோமின் ராஜா ஆபிராமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். அருமையானவர்களே, இது ஒரு சோதனை. அந்த காலங்களிலே காணப்பட்ட ஹமுரபி என்ற அரசனின் சட்டத்தின்படி யுத்தத்திலே சென்று அடிமைகளை விடுவித்து கொண்டு வந்த ஆபிராம் அதற்கான கூலியை பெற்றுக்கொள்ளவும், அப்படி விடுவித்து கொண்டு வந்த ஜனங்களை தனக்காக வைத்துக்கொள்ளவும் உரிமை படைத்தவனாகவே இருந்தான். ஆனால் சோதோமின் ராஜா மிக தந்திரமாக ஆபிராமிடத்திலே பேசுகிறான். அவன் என்ன சொல்கிறான்? ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும் என்றான். இது ஆபிராமுக்கு வந்த ஒரு சோதனை என்றே சொல்லலாம். ஏனென்றால் இவ்வாறு சோதோமின் ராஜாவின் கரத்திலே அவன் பொருட்களை எடுத்துக்கொள்வான் என்றால், அதற்கு பின்னர் யாராவது ஆபிராம் உண்மையாகவே செல்வச் செழிப்பு வாய்ந்த மனிதன், கடவுள் அவனை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லும் பொழுது சோதோமின் ராஜா குறுக்கிட்டு, தேவன் அவனை ஆசீர்வதிக்கவில்லை, நான் தான் அவனை செல்வந்தன் ஆக்கினேன் என்று அவன் கூறக்கூடும். இதை ஆபிரகாம் அறிந்தவனாகவே என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். ஆதியாமம் 14:22. அதற்கு ஆபிராம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிராமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சையின் வாரையாகிலும் உமக்குண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று கூறுவதை பார்க்கிறோம். ஆபிராம் தொடர்ந்து மெல்கிசேதேக்கின் ஆசீர்வாதத்தின் பிரசன்னத்திலே இருக்கிறார் என்று சொல்லலாம். மெல்கிசேதேக்கை சந்தித்தது நல்ல ஒரு காரியம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, எந்த ஒரு சோதனைக்கு முன்னதாகவும் தேவன் நம்மை ஆயத்தம் செய்கிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நான் வாசிப்பது என்ன? மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று வாசிக்கிறோம். ஆபிராமையும் அந்த சோதனையை சந்திப்பதற்கு ஏற்கனவே தேவன் ஆயத்தம் செய்துவிட்டார். சற்றே கவனியுங்கள். ஆபிராம் லோத்தையும் ஜனங்களையும் காப்பாற்றும்படி புறப்பட்டு செல்லும் பொழுது ஒருவேளை தேவனிடத்திலே ஒரு பொருத்தனை செய்திருக்கலாம். ஆண்டவரே, இப்பொழுது அந்த யுத்தத்திலே அகப்பட்டு கொண்டவர்களை காப்பாற்ற நான் செல்கிறேன். அப்படி நான் செயல்படும் பொழுது எனக்கு அநேக பொருட்கள் அதன் மூலமாய் கிடைக்கும். ஆனால் அந்த பொருட்கள் எனக்கு முக்கியமானதல்ல, லோத்தையும் அவன் குடும்பத்தையும் நான் காப்பாற்ற வேண்டும் என்று தேவனோடு அவன் பொருத்தனை செய்திருக்கலாம். இதனாலேயே இந்த செயலிலே ஈடுபட தேவன் ஆபிரகாமுக்கு அனுமதி கொடுத்திருப்பார். இதைத்தான் ஒரு சாட்சியாக சோதோமின் ராஜாவினிடத்திலே ஆபிராம் அறிக்கையிடுகிறார். ஒருவேளை ஆபிராம் சோதோம் ராஜாவை பார்த்து, உண்மையான ஜீவிக்கிற கர்த்தரை தொழுது கொள்கிறவன் நான், எந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவருக்கு பொருத்தனை செய்திருக்கிறேன். நீர் என்னை செல்வந்தனாக மாற்ற முடியாது. ஒரு சரட்டையாவது பாதரட்சையின் வாரையாவது நீ எனக்கு கொடுக்க முடியாது. அப்படி செய்வாய் என்றால் நீயே என்னை பணக்காரனாக்கினாய் என்று சொல்லக்கூடும். நான் செல்வந்தனாக வேண்டுமென்றால் தேவனே அதை எனக்கு செய்ய வேண்டும் என்று சாட்சியாக கூறியிருக்க வேண்டும். வசனம் 24 பாருங்கள். வாலிபர் சாப்பிட்டது போக என்னுடனே வந்த ஆனேர், எஸ்கோல், மம்ரே என்னும் புருஷருடைய பங்கு மாத்திரமே வர வேண்டும். இவர்கள் தங்கள் பங்கை எடுத்துக் கொள்ளட்டும் என்றான். தன்னோடு வந்த மற்றவர்கள் இந்த யுத்தத்திற்கு போய் வந்ததினாலே கிடைக்கும் பொருட்களிலே பங்கு எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் எனக்கு வேண்டாம் என்று கூறுகிறார். என்னோடு வந்த இளைஞர்கள் சாப்பிட்டது அவர்களுக்கான கூலியாக இருக்கட்டும், ஆனால் என்னை பொறுத்த மட்டிலேயும் நீ எனக்கு எதையும் கொடுக்க முடியாது என்று தீர்க்கமாக கூறிவிட்டார். அருமையான சகோதரனை சகோதரியே, இந்த இடத்திலே விசுவாசிகளான நாம் ஒவ்வொருவரும் ஒரு பெரிய பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். உலக பொருட்கள் மீது நாம் அன்போ ஆசையோ பாசமோ நேசமோ வைக்கக்கூடாது. உலகத்திலே ஒரு பொருளை வாங்குவதற்காகவோ அது நமக்கு தேவை என்பதற்காகவோ தேவனுடைய திட்டத்தை மீறி நாம் செயல்படக்கூடாது என்ற உறுதியான தீர்மானம் எப்பொழுதும் நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தவறுதலாக வரும் எந்த வருமானத்தையும் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மன தைரியம் நமக்கு உண்டாயிருக்கும். இந்த காரியம் அநேகருடைய மனதிலே இல்லாதபடினாலே தான் தவறான வழியிலே பணம் வரும்பொழுது அதை குறித்த எந்த எண்ணமும் இல்லாமல் வாங்கிக் கொள்கிறார்கள். எப்பொழுதும் அதை வாங்க வேண்டும், இதை வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்றால் அதற்கான பணத்தை தவறான வழியிலே கண்டுபிடிப்பதற்கும் பிசாசு நம்மை வழிநடத்துவான் என்பதை குறித்து
ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சரி, இப்பொழுது ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இந்த முதல் பகுதியிலேயே தேவன் ஆபிரகாமுக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொல்வதை பார்க்கிறோம். கவனிங்கள், வாசிக்கிறேன். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். இந்த இடத்திலே தான் 4வது முறையாக கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகிறார். தேவன் இந்த மனிதரை கொஞ்சம் கொஞ்சமாக தன் அருகிலே சேர்த்து வளர்ந்து வரும் ஒரு விசுவாசியாக வழிநடத்துகிறார். இங்கே கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமானதற்கான காரணம், ஒரு விசுவாச எட்டு வைத்து அந்த யுத்தத்திற்கு சென்று லோத்தையும் குடும்பத்தையும் மீட்டு வந்தும் பொருட்கள் எதுவும் தனக்கு வேண்டாம் என்று சோதோம் அரசனிடத்திலே சொன்னபடினாலே அந்த விசுவாசத்தை பார்த்து தேவன் மீண்டுமாக ஆபிராமுக்கு தரிசனமாகிறார். அவர் இங்கே சொல்கிறது என்ன? ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, எத்தனை அருமையான வார்த்தைகள் இது இல்லையா? இந்த வேத பகுதியிலே நான் வாசிக்காத ஒரு காரியம் நடந்திருக்கலாமோ என்று எண்ண தோன்றுகிறது. இதற்கு முந்தைய அதிகாரத்திலே நாம் வாசித்த யுத்தத்திலே ஆபிராம் ஈடுபட்டு கொண்டிருந்த ஒரு வேளையிலே மிகவும் ஆபத்தான ஒரு நிலைமைக்கு அவன் சென்றிருக்கலாம். ஒருவேளை காயப்பட்டிருக்கலாம். இனி நான் பிழைப்பேனோ என்று கூட அவன் பயந்திருக்கலாம். அந்த வேளையிலே தான் ஆண்டவர் அவனுடைய உள்ளத்திலே, ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன், நானே உனது கேடகம் என்று தேவன் நினைவுபடுத்தி இருக்கலாம். அது மட்டுமல்ல, உனக்கு கிடைத்த அந்த பொருட்களை எல்லாம் மிக மேலான எண்ணத்தோடு நீ திரும்ப கொடுத்து விட்டாய். நானே உனக்கு பெரிய வெகுமதியாயிருக்கிறேன், நான் உனக்கு இன்னமும் பெரிய பங்கை கொடுக்க விரும்புகிறேன் என்று கூறியிருக்க வேண்டும். அருமையானவர்களே, இன்றும் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கும் எல்லா காரியங்களுக்கும் தன்னையே நோக்கி பார்க்கிறவர்களுக்கும் தேவன் கொடுக்கக்கூடிய காரியங்கள் மிக பெரியது, அது உன்னதமானது. ஆபிராம் ஏதோ சாதுவாக இருக்கவில்லை. அடிப்படை வாழ்க்கை வாழ்கிறவராக, சாதாரண ஒரு மனிதரைப் போல எல்லா காரியங்களிலேயும் ஈடுபடுகிறவராக, அதே வேளையிலே எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரையே நம்புகிறவராக காணப்பட்டார். பொய்யான மாய்மாலமான பக்தியும் மாய்மாலமான வாழ்க்கையும் உள்ளவர்களாக அல்ல, திறந்த மனம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக வாழ ஆண்டவர் என்னையும் உங்களையும் அழைக்கிறார். தொடர்ந்து 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றார். இங்கே ஆபிராம் கர்த்தரிடத்திலே கூறுவதென்ன? எனக்கு மேலும் மேலும் செல்வங்கள் வேண்டாம், அது எனக்கு தேவையில்லை. நான் குழந்தை இல்லாதவனாய் இருக்கிறேன் என்பதே என் உள்ளத்திலே இருக்கிறது. எனக்கு ஒரு குமாரன் வேண்டும் ஆண்டவரே. உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கூறினீரே. உன் சந்ததியை எண்ணி முடியாது என்று சொன்னீரே. ஆனால் இப்பொழுது எனக்கு ஒரு பிள்ளை கூட இல்லையே என்று கூறுகிறார். அந்த நாட்களின் சட்டப்படி, அதாவது ஹமுரபியின் சட்டப்படி, எலியேசர், அதாவது ஆபிரகாமின் வீட்டின் வேலைக்காரனாய் விசாரணைக்காரனாய் இருக்கிறவனே ஆபிரகாமின் சுதந்திரவாளி ஆவான். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி. நாம் நடைமுறை வாழ்க்கையிலே தேவனோடு உறவுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது தேவனும் நம்மோடு கூட நடைமுறை காரியங்களிலே உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? ஆபிரகாமே, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுக்கப் போகிறேன் என்று மிக தெளிவாக சொல்கிறார். தொடர்ந்து வேறு என்ன சொல்கிறார் பாருங்கள். வசனம் 5, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். இது மிகவும் குறிப்பிடத்தக்க ஒரு காரியம். பிரியமானவர்களே, முதலாவது, கடற்கரை மணலைப் போல உன் சந்ததி எண்ண முடியாததாய் இருக்கும் என்று சொன்னார். இப்பொழுது வானத்து நட்சத்திரங்களைப் போல உன்னுடைய சந்ததி எண்ணக்கூடாததாய் இருக்கும் என்கிறார். ஒருவேளை ஒரு 4000 நட்சத்திரங்களை அவன் காணக்கூடியதாய் இருந்தாலும் உண்மையிலேயே அந்த பகுதியிலே அவன் கண்களால் காண முடியாத இன்னும் 50,000 நட்சத்திரங்கள் அங்கே இருக்கும். ஆபிராம்
தனது சந்ததியை எண்ண முடியவில்லை. இன்றைக்கும் ஆபிராமுடைய சந்ததி எண்ண முடியாததாகவே இருக்கிறது. உண்மையாகவே ஆபிராமுக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒன்று மாம்சத்தினால் வந்த வித்து, அதுதான் இஸ்ரவேல் தேசம், யூத ஜனங்கள். இரண்டாவதாக ஆவிக்குரிய வித்து, அதுதான் திருச்சபை. திருச்சபை எப்படி ஆபிராமின் ஆவிக்குரிய வித்தாக முடியும்? அது விசுவாசத்தினாலேதான். ஆபிராம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இன்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பாவியுமே நீதிமானாக்கப்படுகிறான். அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் 3:29 சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவின் மேலே வைத்த விசுவாசத்தினாலே அவர்களும் ஆபிராமின் புத்திரராயிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இயற்கையான சந்ததியின்படி அல்ல, ஆவிக்குரிய வித்தாகிய விசுவாசத்தினாலே அவர்களும் ஆபிராமின் சந்ததிகளானார்கள். ஆதியாகமம் 15:6 பாருங்கள். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். வேத புத்தகத்திலேயே இது ஒரு உன்னதமான வாக்கியம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இதன் பொருள் என்ன? கர்த்தர் சொன்ன காரியங்களை செய்வேன் என்று அவர் சொன்ன பொழுது ஆமேன் கர்த்தாவே என்று கூறியிருப்பான். நான் இந்த காரியங்களை உனக்கு செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன பொழுது நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறியிருப்பான். அந்த காரியமே ஆபிராமுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுலும் ரோம திருச்சபைக்கு எழுதும் பொழுது இதை குறித்து எழுதியிருக்கிறார். ரோமர் 4 முதல் 5 சற்றே கவனியுங்கள். வாசிக்கிறேன். ரோமர் 4 1 முதல் 5 வரை. அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி என்னத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம்? ஆபிரகாம் கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டானாகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏது உண்டு? ஆயிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்கிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்றெண்ணப்படாமல் கடன் எனப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். கவனித்தீர்களா? நீங்களே உங்கள் ரட்சிப்பிற்காக வேலை செய்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களுக்கு அதை கொடுக்க கடமைப்பட்டவராகி விடுவார். ஆனால் எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய ரட்சிப்பிற்காக நாம் எந்த கிரியையும் எந்த வேலையும் செய்ய முடியாது. தேவன் என்னையும் உங்களையும் கிருபையினாலே மட்டுமே ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்படுவதற்கு வேறு எந்த ஒரு வழியையும் அவர் ஏற்படுத்தவில்லை. நீங்கள் இன்று ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை விசுவாசித்தீர்கள். இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள். தேவன் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணின ரட்சிப்பை நீங்கள் விசுவாசித்தீர்கள். எனவே ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கிறீர்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, ரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்களும் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் விசுவாசத்தோடு கர்த்தரண்டை வாருங்கள். இயேசு உங்களுக்கான பாவத்தை சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார் என்பதை விசுவாசியுங்கள். பாவத்தை அறிக்கை செய்யுங்கள். அவர் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் உங்களுக்கும் தர வல்லவராயிருக்கிறார். சரி, ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். எந்த ஒரு பாவியும் விசுவாசத்தின் மூலமாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ஆபிராம் தேவனை விசுவாசித்தான். தேவன் கூறிய காரியங்களை அப்படியே ஏற்றுக்கொண்டான். இப்படித்தான் நீங்களும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களுக்காக எதை செய்து முடித்தாரோ அதை நீங்கள் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவத்திற்கான தண்டனையை சிலுவையில் சுமந்து மரித்து உயிரோடு எழுந்தார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இவ்வாறு நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதனாலே தேவன் உங்களை நீதிமான் என்று அழைக்கிறார். இதே சத்தியத்தை தான் கலாத்தியர் 3 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறார். கலாத்தியர் 3 6 முதல் 9 பாருங்கள். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அருமையானவர்களே,
ஆபிராம் உண்மை உள்ளவனாக காணப்பட்டபடியினாலே அவன் விசுவாசத்திற்குள்ளே கடந்து வரவில்லை. ஆபிரகாமின் விசுவாசமே அவனை தேவனுக்குள் உண்மையுள்ளவனாக இருக்கச் செய்தது. தேவனை விசுவாசித்தபடியினாலே அவன் மீட்கப்பட்டான். இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு சத்தியம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்கள் கர்த்தருக்கென்று உண்மை உள்ளவர்களாக நீதியான காரியங்களை மட்டும் செய்கிறீர்கள் என்றால் ரட்சிக்கப்பட முடியாது. உங்களுக்காக மரித்து உயிர்த்த இயேசுவை உங்கள் இரட்சகர் என்று விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசமே உங்களை நீதிமான்களாக்கும். அது மட்டுமல்ல, அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்ற வாஞ்சையை கொடுத்து பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ உங்களுக்கு துணை செய்கிறதா இருக்கும். எனவே விசுவாசமே முக்கியமானது. தொடர்ந்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். மீண்டுமாக ஆபிரகாமை ஒரு சாதாரண நடைமுறை மனிதன் என்று சொல்லலாம். உண்மையான காரியங்களை செயல்படுத்துவதை குறித்து அவன் நம்பிக்கையுள்ளவனாய் இருக்கிறான். நாமும் அதையே செய்ய வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயும் ஒரு உண்மையான நடைமுறைக்கு ஏற்ற விதமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். இன்று அநேகர் திருச்சபை என்ற விளையாட்டு விளையாடுகிறார்கள். ஆனால் ஆபிராம் நடைமுறை மனிதனாய் இருந்தான். ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள விரும்பினான். திட்டவட்டமாக அதை அறிந்து கொள்ள எழுத்து வடிவிலே தனக்கு வேண்டும் என்பது போல அவன் கேட்கிறான். இந்த நாளின் வழக்கப்படி கூற வேண்டுமென்றால் தேவன் ஆபிராமை பார்த்து, சரி, நீர் நீதிமன்றத்திற்கு வந்து சரியான ஒரு வழக்கறிஞர் மூலமாக இந்த உடன்படிக்கையை நாம் உறுதி செய்து கொள்வோம் என்று சொல்லியிருப்பார். ஆனால் அன்று வாழ்ந்த அந்த காலத்திலே அவர் எதை சொல்ல வேண்டுமோ அதை சரியாக சொன்னார். 9, 10 வசனங்களையும் பாருங்கள். அதற்கு அவர் 3 வயது கிடாரியையும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டுப்புறாவையும் ஒரு புறா குஞ்சியையும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. தேவன் கூறியபடியே ஆபிராம் செய்தான். அந்த நாட்களிலே யாராவது ஒருவருக்கொருவர் உடன்படிக்கை செய்வார்கள் என்றால் இதுதான் அவர்கள் செய்கிற வழக்கம். ஒரு ஆட்டை ஒருவரிடத்திலிருந்து மற்றொருவர் வாங்குவேன் என்று சொல்வார் என்றால் இப்படிப்பட்ட ஒரு பலியை ஆயத்தப்படுத்துவார்கள். துண்டிக்கப்பட்ட மிருகங்களை இந்த பக்கம் ஒரு பகுதியும் அந்த பக்கம் ஒரு பகுதியுமாக வைத்து நடுவில் உள்ள பாதையிலே இருவரும் கரம் கோர்த்து நடப்பார்கள். இந்த நாட்களிலே எப்படி நாம் ஒரு பத்திரத்திலே கையெழுத்திட்டு அதை பதிவு செய்கிறோமோ அதற்கு இணையானதுதான் இந்த பழக்கம். எனவே தேவனும் அந்த நாட்களின் வழக்கத்தின்படி செயல்படும்படியாக ஆபிராமை வழிநடத்துகிறார். இதை குறித்து எரேமியா 34ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையும் பார்க்கிறோம். கவனியங்கள், வாசிக்கிறேன். எரேமியா 34:18. என் முகத்துக்கு முன் பண்ணின உடன்படிக்கையின் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் என் உடன்படிக்கையை மீறின மனுஷரை நான் துண்டங்களின் நடுவாக கடந்து போகும்படி அவர்களை 2ஆக துண்டித்த கன்று குட்டியைப் போல் ஆக்குவேன். அந்த நாட்களின் முறை என்ன? பலிக்காக ஒரு மிருகத்தை வெட்டுவது போல மத்தியிலே வெட்டி அதன் பின் அவர்கள் தங்கள் உடன்படிக்கையை செய்வார்கள். இதைப் போலத்தான் ஆபிராமும் தேவனுடைய கட்டளையின்படி பலியை ஆயத்தப்படுத்தினான். பாருங்கள், ஆதியாகமம் 15:11. பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின, அவைகளை ஆபிராம் துரத்தினான். இது இயற்கையான ஒரு காட்சிதான் இல்லையா? ஆபிராம் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணின பொழுது கர்த்தருக்காக காத்திருந்த வேளையிலே வானத்து பறவைகள், மாம்ச பட்சிணியான பறவைகள் இறங்கின. அங்கே உட்கார்ந்திருந்த ஆபிராம் அவற்றை விரட்டி கொண்டிருக்கிறார். அங்கே நீங்கள் நின்று இந்த சடங்காச்சாரங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆபிராமை பார்த்து என்ன சொல்லியிருப்பீர்கள்? ஆபிராமே, உடன்படிக்கை செய்கிறவர் எங்கே? அவர் வரவில்லை, அவர் பிந்தி போகிறாரோ என்று சொல்லியிருப்பீர்கள். அதற்கு ஆபிராம் என்ன சொல்லியிருப்பார் தெரியுமா? இல்லை இல்லை, அவர் அப்படி பிந்தி போகிறவரே அல்ல, எல்லாவற்றையும் ஆயத்தமாக வை, நான் வருவேன் என்று திட்டமாய் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இந்த உடன்படிக்கையை செய்ய அவர் வருவார் என்று கூறியிருப்பார். நடந்தது என்ன தெரியுமா? வசனம் 12 பாருங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிராமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது, திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. ஆபிராம் நித்திரை மயக்கமடைந்தவனாய் அங்கே தூங்கிவிடுகிறான். தேவன் அவனோடு உடன்படிக்கை செய்ய வேண்டிய நேரத்திலே அவனுக்கு நித்திரையை கொடுத்து காரிருள் அவனை மூடிக்கொள்ளும்படியாய் செய்கிறார். காரணம் என்ன? அந்த பலிகளுக்கு நடுவாக அவர் கடந்து செல்ல போகிறார். ஏனென்றால் அவனுக்கு அவர் வாக்கு பண்ணுகிறார்.
இங்கே ஆபிராம் அந்த பலிகளுக்கு நடுவாக கடந்து செல்ல வேண்டியதில்லை. ஏனென்றால் அவன் எந்த விதமான வாக்குறுதியையும் தேவனுக்கு கொடுக்கப் போவதில்லை. தேவனே அவனுக்கு நான் இதை செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தேவன் கூறியதை ஆபிராம் விசுவாசித்தான். அவ்வளவுதான். அருமையான சகோதரனே, சகோதரியே, இதே காரியம்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவும் நடைபெற்றது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். இயேசு கிறிஸ்து பலிபீடத்திலே எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே மரித்தார். நானும் நீங்களும் பாவத்தினாலே திமிர்வாதம் உள்ளவர்களாய் இருக்கிறோம். நாம் எதையுமே வாக்கு பண்ண முடியாதவர்களாய் இருக்கிறோம். ஆனால் தேவன் அவருடைய குமாரன் மேலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நமக்கு ரட்சிப்பை தருவேன் என்று சொல்லி அவரே அந்த புதிய உடன்படிக்கையை நம்மோடு ஏற்படுத்தி கொண்டார். அன்றும் ஆபிராம் எந்த விதமான வாக்குறுதியும் கொடுக்கவில்லை. தேவன் ஒருவேளை ஆபிராமை பார்த்து, ஆபிராமே, இந்த ஜெபத்தை ஒவ்வொரு நாள் காலையிலேயும் இரவிலேயும் நீ செய்ய வேண்டும், அப்பொழுதுதான் இதை செய்வேன் என்று கூறியிருப்பார் என்றால், ஒருவேளை ஆபிராம் ஒரு நாள் இரவிலே ஜெபிக்க மறந்திருந்தாலும் அந்த உடன்படிக்கை முறிவடைந்துவிடும். அப்பொழுது தேவன் வாக்கு பண்ணியதை அவர் ஆபிராமுக்கு செய்ய தேவையில்லை. ஆனால் தேவாதி தேவனோ தனது பகுதியை தான் செய்வேன் என்று கூறினார். மனிதர்களாகிய நம்மை பார்த்து அவர் கூறுகிற ஒரே ஒரு காரியம், மகனே, மகளே, நீ என்னை விசுவாசி என்று மட்டுமே சொல்கிறார். நீங்களும் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அவர் உங்களுக்காக செய்து முடித்ததையும் விசுவாசிக்க வேண்டும். அப்படி நீங்கள் விசுவாசிப்பதே உங்களுக்கு ரட்சிப்பாகும். ஒரே ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி நான் கடந்து செல்கிறேன். கிராம பகுதியிலிருந்து வாலிபன் ஒருவனை பட்டணத்திற்கு குடும்பத்தார் அனுப்பி வைத்தார்கள். அங்கே சென்றவன் கடவுளை மறுதலிக்கிறவனாகவும் ஒரு அவிசுவாசியாகவும் திரும்பி வந்தான். அவன் வீட்டிற்கு வந்தபொழுது அவனுடைய நிலையை பார்த்த தாயார் அன்பாக அவன் அருகிலே உட்கார்ந்து தேவனுடைய அன்பை குறித்தும் ரட்சிப்பின் முக்கியத்துவத்தை குறித்தும் தனது சொந்த ரட்சிப்பை குறித்தும் பகிர்ந்து கொண்டார்கள். அது எல்லாவற்றையும் அவன் அலட்சியம் பண்ணினான். மேலும் ஒரு நாள் அவனுக்கு உணவு பரிமாறும் பொழுது தேவனுடைய அன்பை குறித்து சொன்னார்கள். அப்பொழுது அவன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இவ்வளவு பெரிய உலகத்தை குறித்து அக்கறைப்பட்டு கொண்டிருக்கிற கடவுள் உங்களுடைய இந்த சின்ன ஆத்மாவை குறித்து அக்கறைப்பட்டு கொள்வார் என்றா நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டான். உணவை பரிமாறிக் கொண்டிருந்த தாய் அமைதியாக உட்கார்ந்துவிட்டு சற்று நேரம் கழித்து, மகனே, நீ சொன்னதை குறித்து நான் யோசித்து கொண்டிருந்தேன். நீ சொல்லுவது ஒருவேளை சரியாக இருக்கலாம். என்னுடைய இந்த சின்ன ஆத்மா பெரிதான ஒரு காரியம் அல்ல. தேவனுடைய அண்ட சராசரங்களை பார்க்கும் பொழுதும் அவர் இந்த சின்ன ஆத்மாவை இழந்து போக மாட்டார். ஏன் தெரியுமா? அவர் என்னை ரட்சிக்கவில்லை என்றால் நான் இழந்து போவதை விட பெரிய காரியத்தை அவர் இழந்துவிடப் போகிறார். நான் எனது ஆத்மாவை மட்டும்தான் இழந்து போவேன். ஆனால் அவர் தனது வாக்குறுதியை காப்பாற்றவில்லை என்ற பெரிய ஒரு இழி சொல்லுக்கு ஆளாகிவிடுவார். ஏனென்றால் அவர் எனது ஆத்மாவையும் ரட்சிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்கள். யோவான் 3:16 அதைத்தான் வாசித்திருக்கிறேன் என்று அந்த தாயார் தொடர்ந்து கூறினார்கள். ஆம், அருமையான சகோதரனை, சகோதரியே, நீங்களோ நானோ தேவனுக்கு எந்த ஒரு வாக்குறுதியும் செய்யவில்லை. அவருக்கு இதை செய்வோம் என்று நாம் உடன்படிக்கை பண்ணவில்லை. தேவனே நம்மோடு கூட இந்த புதிய உடன்படிக்கையை பண்ணியிருக்கிறார். அவருடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பலியாக அர்ப்பணிக்கப்பட்டதினாலே அந்த பலியின் முன்னிலையிலே அவர் என்னையும் உங்களையும் பாவமர கழுவி சுத்திகரிப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் கொடுக்கும் பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். எந்த ஒரு ஊருக்கும் நீங்கள் பிரயாணம் செய்ய அவர் உங்களை கேட்கவில்லை. இவ்வளவு தொகையை எனக்கு காணிக்கையாக கொடுத்தால்தான் உன்னை ரட்சிப்பேன் என்று சொல்லவில்லை. நீங்கள் இருக்கிற இடத்திலே அவரை நோக்கி பார்த்து உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, இயேசுவே, என்னுடைய பாவத்திற்கான தண்டனையை நீர் சிலுவையிலே சுமந்ததை நான் நம்புகிறேன். என்னுடைய உள்ளத்திலே வாரும், என்னுடைய பாவங்களை மன்னியும், எனக்கு பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை தாரும், நான் உம்முடைய பிள்ளை என்ற உறுதியை எனக்கு தாரும், நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீர் காத்துக்கொள்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன், உம்மை என் இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்பொழுது நீங்கள் அவருடைய பிள்ளைகள் ஆவீர்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.